வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் சார் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா சார், கூட்டணிலாம் ஓரளவுக்கு செட்டில்டன் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. யார் எங்க போட்டியிட போறாங்கன்றது தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா திரும்பவும் என்டிஏ கூட தாவேக்கா வராரு, பவன் கல்யாண் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி 2-3 நாளா பார்த்துக்கிட்டே இருக்கோம். அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்படி இல்லைன்னு இன்னொரு பக்கம் அழுத்தம் கொடுக்கப்படுது. சம்மன் அனுப்பி வர சொல்றாங்க. ஜனநாயகன் படம் திரும்ப பார்ப்பாங்கன்னு பார்த்தா உடல்நிலை காரணமா பார்க்க முடியல அப்படிங்கிற தகவல் வருது. 2 புறமும் பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம், அழுத்தமும் ஒரு பக்கம் கொடுத்து எப்படியாச்சும் என்டிஏக்குள்ள வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அப்படிலாம் வந்தாலே எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு அமைச்சர் ரகுபதி சொல்றாருங்கிறதையும் பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு சூழலை? இல்லை, அவங்க பவன் கல்யாண் அவர்கள் அந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இருந்தே பேசிகிட்டு இருக்காங்க. இது புது தகவல் எல்லாம் இல்லை. அப்போ கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமே கூட அந்த தகவல்கள் நிறையா வந்துச்சு. அதே நான் நிறையா விவாதத்தில் கூட பேசியிருக்கோம். அப்போ ஒரு ஒரு கட்சிக்கு நீங்கள் கூட்டணிங்கும் போது நீங்கள் ஒரு ஜனநாயகனுடைய படத்தை நிறுத்தியோ இல்லை ஒரு சம்மனுக்கு அனுப்பிச்சோ ஒருத்தரை ப்ரெஷரைஸ் பண்ணி கூட்டணிக்கு கொண்டு வர முடியாது. ஸோ அது செப்பரேட்டாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ட்ராக்குன்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. விஜய் அவர்களுடைய வருகையினால் இந்த 2026 தேர்தல் பெரிய இக்கட்டான ஒரு தேர்தலாக தான் எல்லா கட்சிக்குமே மாறி இருக்கு. ஏன்னா அவர் சற்று ஏறக்குறைய ஒரு 15 to 20% வாக்கு வரைக்கும், சில சர்வேக்கள் 25 வரைக்கும் கூட போகிறாங்க. பட் இது ஒரு புதுசாக வந்த கட்சி, தேர்தல்லையே ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத கட்சிக்கு இந்த அளவுக்கு ஒரு சர்வேக்கள் வர்றது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. அது அவருடைய செல்வாக்கை காமிக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவருடைய தாக்கம் பெரிய அளவுக்கு இருக்குங்கிறது தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருந்தாலும் இன்றைக்கி விஜய் அவர்கள் தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க முடியுமானாலும் அதுவும் பெருத்த சந்தேகம், $1 மில்லியன் கொஸ்டின் தான். அதுக்கும் பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு துரிதமாக இல்லைங்கிற ஒரு விமர்சனமும் என்கிட்ட இருக்குது. சில விஷயங்களில் அவங்களுடைய செயல்பாடுகளை நான் ஆதரித்தாலும் இந்த அரசியல் தேர்தலுக்கு இன்னும் ஒரு 40-45 நாள் இருக்கும்போது கூட இன்னும் அவங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் ஒரு முடுக்கி விடப்படலை, ஒரு துரிதமாக இல்லைங்கிற ஒரு பார்வையும் எனக்கு உண்டு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் முதல்ல நான் விஜய்க்கு இருந்தது 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று ஃபஸ்ட் ஆப்ஷனாக அவங்களுக்கு இருந்தது காங்கிரஸ். ஏன்னா அவங்க என்டிஏ கூட்டணிக்கு வர்றதை விட காங்கிரஸ் கூட போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சேஃப் கேமாக ப்ளே பண்ணலாம். அதோட விஜய் அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு ஏற்கனவே விட்ட குறை தொட்ட குறையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருப்பாங்கங்கிறத சொல்லியிருந்தேன். அவங்க கூட ரொம்பவே திமுக கூட இந்த 3 மாதமாக அவங்கக்கிட்ட கபடி விளையாண்டதுக்கு காரணமே தாவேக்கா தான். ஸோ கண்ணை விட்டு இந்த கண்ணை விட்டு ஆட்டிட்டாயான்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி திமுக கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டாங்க காங்கிரஸ். அப்படி இருந்த சூழ்நிலையில் கூட காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் போக முடியாமல் போனதுக்கு, போயிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்குங்கிறதான் என்னுடைய பார்வையும். ஆனால் அவங்க போகாததுக்கு காரணமும் தாவேக்காவுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு துரிதமாக இல்லை அப்படிங்கிறனால கூட அவங்க அந்த முடிவை எடுத்திருப்பாங்களான்னு ஒரு ஐயப்பாடு இருக்கு. ஸோ அப்போ விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் அவங்களுடைய பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது குறிப்பாக விஜய் அவர்களுக்கு, ஏன்னா அவர் தான் கட்சி அங்கே. ஸோ அவருடைய அரசியல் குறிக்கோள் என்னங்கிறது தான் இங்கே மையப்புள்ளியாக நம்ம பார்க்கணும். குறுகிய கால பலன், நீண்ட கால பலன் அப்படிங்கிறது 2 இருக்குது எதாக இருந்தாலுமே. இப்போ அவருக்கு ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் கெயின் பார்க்குறாரா இல்லை லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் கெயின் பார்க்குறாராங்கிறது தான் முக்கியம். எனக்கு 51 வயசு ஆகுது, இப்போயே நான் வந்துட்டேன், எனக்கு இன்னும் ஒரு 30 வருஷம் நான் நின்று விளையாடுற அளவுக்கு நான் ஒரு தீர்க்கத்தோட ஒரு திடகாத்திரமான முடிவு எடுத்து தான் நான் வந்திருக்கேன். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் இறங்கி நான் களமாடி மக்களை போய் சந்தித்து என்னால் அடுத்த 25-30 வருஷத்துக்கு தனியாக நின்று களமாட முடியும். ஒரு பக்கம் சீமான் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு தீர்க்கத்தோடு நான் இருக்கிறேங்கிற மாதிரி இருந்தால் அவர் எந்த கூட்டணிக்கும் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு லாங் டேர்ம் கெயினுக்காக ஒர்க் பண்ணுறாரு, வெயிட் பண்ணுறாரு. அதுக்கு உண்டான கேம் பிளான் இருந்துச்சுன்னா இன்னைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அவருக்கு இல்லை, நம்ம வந்த உடனே ஒரு அரசியல் சக்தியாக மாறணும். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் அவங்களுடைய அரசியல் காய் நகர்த்தெல்லாம் தாவேக்காவை பற்றி பார்க்கும்போது அவங்க உடனே வந்த உடனே ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடியது தான் இருக்குது. அதில் தப்பு இல்லை, அது தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும், 2026 நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கும் போது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் கெயினை தான் அவங்க ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கனவு பெரியது, அந்த கனவுல தவறு இல்லை. ஆனால் அந்த கனவுக்கு உண்டான செயல்பாடுகள் இருக்கணும் இல்லையா?
அப்போ அந்த செயல்பாடுகளினுடைய குறைபாடுகள் இப்போ நிறையா இருக்குது. அப்போ இந்த குறைபாடு உள்ள செயல்பாடுகளை வச்சுக்கிட்டு 2026 அவ்வளோ பெரிய கனவு அடைய முடியுமானா இன்னைக்கு தேதியில் ஏஸ் ஆன் டேட் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு பிரதானமான வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. அப்போ நீங்கள் இந்த விளையாட்டை தனியாக நின்று நீங்கள் விளையாண்டிங்கன்னா கூட தமிழகத்தில் இதுவரைக்கும் தனிப்பட்ட கட்சியாக புது கட்சி எந்த கட்சியும் வாங்காத வாக்கு சதவீதத்தை விட அதிகமான வாக்கு சதவீதம் தாவேகா வாங்கும். ஒரு வரலாற்றில் அது ஒரு சரித்திரம் படைக்க போகிறதுன்னு கூட வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைமில் முதல் தேர்தலில் இது வரைக்கும் எந்த கட்சியும் நின்று வாங்காத வாக்கு அப்படிங்கிற ஒரு வரலாறு படிக்கிறதுக்கு உண்டான ஒரு முழு சாத்தியக்கூறுகள் தாவேகா கிட்ட இருக்கு. ஆனால் அவங்களால ஆட்சி அமைக்க முடியுமாங்கிறது இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வாங்கக்கூடிய வாக்கு வங்கி அடுத்தவர்களை தோக்கடிக்கிறதுக்கு உதவும், இல்லைன்னா யாரையாவது ஜெயிக்க வைக்கிறதுக்கு உதவுமே ஒழிய உங்களையே நீங்க நிலைநாட்டிக்க உதவுமா, உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுமாங்கிறது தான் இப்ப பிரதானமான கேள்வி. அதனாலதான் இந்த கூட்டணிகள்லாம் வருமாங்கிற பிரச்சனை. அப்போ இன்னைக்கு தாவேகா அவர்களுடைய நான் பார்க்கக்கூடிய பார்வை என்னன்னா, இன்னும் தேர்தலுக்கு 45 நாள் தான் இருக்குது. இப்போ தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் 3 நாள்னா எப்படி இருக்கும் வீடு? இல்லை ரெண்டு நாளில் தீபாவளி வருதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பெரிய ஊக்கம், உற்சாகம், சந்தோஷம். தீபாவளி இன்னைக்கு காலையில் அதெல்லாம் போயிடும். தீபாவளி வெடிஞ்சுனா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி இன்னும் தேர்தலுக்கு ஒரு 40-45 நாள் தான் இருக்குதுங்கும் போதே அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து பிரதானமாக இல்லை, ஒரு ஸ்பைக் ஆகலை இன்னும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி 2026 தேர்தலில் கிடைக்காம போச்சுன்னா அடுத்த 5 வருஷ தேர்தல் 5 வருஷ அரசியல் நகர்வுகள் உங்களுடைய எப்படி இருக்குங்கிறதா என்னுடைய பார்வையாக இருக்கு. அப்போ இந்த தீபாவளி 2 நாளில் வச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த உற்சாகம் இல்லைன்னா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண? அப்போ இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் எப்படி இவர் ஊட்ட போறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அப்போ உங்களுக்கு கேம் வந்து ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் கெயின் தான் உங்களுடைய பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவாக இருந்துச்சுன்னா அவருக்கு பெஸ்ட் சாய்ஸ் என்டிஏ அலையன்ஸ், அதிமுகனுடைய அலையன்ஸில் போய் சேர்றது பெஸ்ட் சாய்ஸ். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவங்க போனாங்கன்னா கட்டாயம் ஒரு 35-40 சீட்லாம் தாராளமாக வாங்கலாம். அதோட மட்டும் இல்லை, அவங்க நெகோசியேஷன் பண்ணி துணை முதலமைச்சர் கூட இன்றைக்கி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி எந்த கூட்டணியும் வந்து இது ஷூர் ஷாட்டாக அடிக்குங்கிறதுலாம் யாருமே வந்து இல்லை, திமுகவுக்குமே இல்லை. அதனால தான் வாங்க வாங்கன்னு வண்டியில் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அவங்க. ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஐயா மீட்டிங்கில் சொன்னார் இல்லையா, நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கிறோம், அவ்வளோ செஞ்சுருக்கிற மாதிரி இருந்தால் இத்தனை பேர்த்த வரையங்களை போகிறோம். இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து போனீங்கன்னா உங்களையும் கூப்பிட்டுப்பாங்க. அந்த சூழ்நிலையில தான் அவங்க இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிருப்தியிலே இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளே சொல்லியிருக்காங்க, நாங்க கேட்ட தொகுதியை விட கம்மியான தொகுதி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க திமுக, பெரும் அதிருப்தியில இருக்கும். யாரு திருப்தியில இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க, யாரோ ஒரு கட்சி சொல்லுங்க. ஆஹா நாங்க சூப்பருங்க. இப்ப ஐயா புலகாங்கிதம் அடைஞ்சார் இல்லையா மீட்டிங்ல, அடாடாடாடாடாடாரு, அந்த மாதிரி அந்த கூட்டணியில் இருக்க கட்சி அடாடாடாடாடா இந்த கூட்டணியில் எவ்வளோ சிறப்பாக சீரும் சிறப்புமா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை காமிங்க நீங்கள். அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி தாவேகா வந்து அதிமுக கூட்டணியோட போகிறாங்கன்னா, இப்போ ஐயா ஸ்டாலின் சொன்னார் பார்த்தீங்களா, ஸ்வீப் பண்ணிடுவோம்னு. அந்த ஸ்வீப்பு ஏடிஎம்கே பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அப்போ அவங்க விஜய் போகும்போது அவங்க நெகோஷியேட் பண்ணலாம், எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க, தாராளமாக கேட்கலாம். சப்போஸ் அது வந்து இல்லை ஆட்சியிலும் பங்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும்னா நீங்கள் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் கூட அந்த அக்ரிமெண்ட் போடலாம். தேர்தலுக்கு முன்னாடி வேண்டாம், தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. அப்படியே இல்லையா உங்களுக்கு ஒரு 30-40 சீட்டு கிடைச்சா கூட கண்டிப்பாக ஒரு 35-37 சீட் ஜெயிக்கலாம், ஏன்னா ஸ்வீப் கிடைக்கும் அவங்க. அப்போது நீங்கள் எதிர்கட்சியாக உட்கார்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆனால் ஒரு முக்கியமான விமர்சனம் வைப்பாங்கல்ல, கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லிட்டு பாஜக கூடயே போய் எப்படி விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பாரு, அப்படி வச்சா அது ஒர்க் அவுட் ஆகுமா? யார் இதை வைக்கிறதுக்கு உரிமை இருக்கு? தார்மீக உரிமை இந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு யாருக்கு? திமுக வைப்பாங்க. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கொள்கை முரண்பாடுகள் இல்லையா? இல்ல இந்த தேர்தல்லே அவர் போறாரு, முதல் தேர்தல்லே அப்படி போயிட்டாருங்கிற விமர்சனம். இப்ப 67 வந்து திமுக ஜெயிச்சு முதல் தடவை ஆட்சியை பிடிச்சது. யாரு கூட கூட்டணி வச்சாங்க? ஐயா ராஜாஜியோட வச்சாங்க. அந்த ராஜாஜியை எதிர்த்து எவ்வளோ களமாடுனாங்க திமுக ஆரம்ப கட்ட காலத்தில். அவர் சொல்லுவார்ல, அவங்க மட்டும் அரசியல் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் அவியல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்களா? திமுகவுக்கு மட்டும்தான் அரசியல் பண்ணக்கூடிய அறிவு மாற்றல் இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து வெறும் அவியல் பண்ணிட்டு இருப்பாங்களா? அந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு இன்னைக்கு தேதியில் ஒரு ஆள் அதை குற்றச்சாட்டு வைக்கலாம்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வைக்க முடியும். ஏன்னா அவங்க யாருமே கூட்டணி கூட யாரு கூடயும் கூட்டணி இல்லை, தனித்து தான் எங்களுடைய அரசியல் பயணம் சொல்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஒரே தகுதியான கட்சி நாம் தமிழர் மட்டும்தான், வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது. அதே மாதிரி திமுகவும் காங்கிரஸும், திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரே கொள்கையா? திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரே கொள்கையா?
மதிமுக திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் யாருக்காவது சொல்லுங்க. அப்போ இவங்க எல்லாமே கொள்கை எதிரிகள். கொள்கை எதிரிகள் ஒன்று சேர்றாங்க. அதே மாதிரி அதிமுக பாரதிய ஜனதா என்னைக்காவது நாங்கள் வந்து கொள்கை கூட்டணின்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? அவங்க நாங்கள் தேர்தல் கூட்டணி யதார்த்தமாக வெளிப்படையாக சொல்கிறாங்க. கொள்கை கூட்டணியில் எங்களது தேர்தல் கூட்டணி. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏதாவது கொள்கை முரண்பாடுகள் இருக்கா? ரெண்டு பேருமே ஒரே கொள்கை தான். ஆனால் அவங்க அரசியல் எதிரிகள். அப்போ நம்ம இதை கூட்டி கழித்து பார்க்கும்போது கொள்கை எதிரிகள் தேர்தலில் கூட்டணி வைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் அரசியல் எதிரிகள் சாத்தியக்கூறு இல்லை. ஓகே. அப்போ விஜய்க்கு அரசியல் எதிரி யாரு? திமுக. அப்போ அவங்களோட கூட்டணி போகிறதுக்கு தான் சாத்தியக்கூறு இல்லையே ஒழிய கொள்கை எதிரியான பாரதிய ஜனதா கூட போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. அப்படி அந்த கூட்டணிக்கு போனாருனாக்கா கட்டாயமாக 199.5% ஒன்றா டெபுட்டி சிஎம்மாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவோ இல்லை வந்து டெப்டி சிஎம்மாவோ இருந்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் கட்சியை நடத்துறது சுலபமா, இல்லை வாக்கு வங்கி மட்டும் சதவீதத்தை வாங்கிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு பெரிய அளவுக்கு சீட்டுகள் இல்லாமல் நீங்கள் அரசியல் கட்சியை நடத்துறது சுலபமானு யோசிக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவை வச்சு தான் இந்த ஆப்ஷன் அவர் சூஸ் பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம் கெயினா லாங் டேர்ம் கெயினா அது அவர் தான் முடிவு பண்ணணும். ஷார்ட் டேர்ம் கெயின் தான்னாக்கா இது வந்து அருமையான ஒரு வாய்ப்பு அவருக்கு முன்னாடி இருக்குது. இதே வந்து இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா வந்து ஷூர் ஷார்ட்டாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி திமுகவும் நாங்கள் ஷூர் ஷார்ட்டாக ஜெயிப்போம்னா இன்னைக்கு 22 கட்சி கூட்டிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ எல்லாத்துக்குமே இந்த ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. அப்போ இந்த அன்சர்டனிட்டி இருக்கும்போது அது யாருனாலனா விஜய் அவர்களுடைய வருகையினால. அப்போ அதை பயன்படுத்தி உங்களுடைய குறிக்கோள் ஷார்ட் டேர்ம் குறிக்கோளாக இருந்தால் அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஏதுவாக இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. இப்போ ராமதாஸ் ஐயா அவர்களும் சசிகலா அவர்களும் ஒரு மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் நம்ம பார்க்குறோம், செய்தித்தாள்களில் வருது. இப்போ அவங்க ஒரு கட்சியை தொடங்கியிருக்காங்க, இன்னும் பேர் சொல்லலை. இப்போ இவர் ஒரு அமைப்பாக இருக்காரு, பாமக தனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்லேயே இன்னும் இருக்காரு. இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி போவாங்களா, இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்து வேற ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு செய்தி போயிட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அது கவனிக்கணுமா? எங்கேயாவது கட்சி ஆரம்பித்து பேர் வைக்காம கொடி அறிமுகப்படுத்தின கட்சியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இதுதான் வரலாற்றில் நமக்கு நடக்குது. இங்கே தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக, மேபி இந்தியாவில் கூட முதல் முறையாக இருக்கலாம், தெரியல, எனக்கு என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சில்லை. அப்போ வந்து என்ன நோக்கங்கிறது தான் இங்கே கேள்வி. அப்போ உங்களால் கட்சி பெயரையே உங்களால் முடிவு பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு புது கட்சி ஆரம்பித்து நீங்கள் தேர்தலுக்காக பண்ணுறீங்கன்னா உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கணும், உங்களுடைய நோக்கம் வந்து கேள்விக்குரிய. அப்போ இது நமக்கு வர சிந்தனை பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் வராதா? அப்போ அதுதான் இந்த இடத்துல கேள்வி வருது. அதோட அம்மையார் சசிகலா அவர்கள் தேர்தலில் நிற்க முடியுமா? ஏன் நிற்க முடியாது சார்? அவங்க ஏற்கனவே வந்து தண்டனை அனுபவிச்சனால அடுத்த பிப்ரவரி 2027 வரைக்கும் அவங்க தேர்தலில் நிற்க முடியாது. அப்போ தேர்தலே நிற்க முடியாத ஒரு கட்சி தலைவர் அந்த கட்சியை எப்படி வந்து மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறுவார்? அவங்க நம்பிக்கைக்குரிய இன்னொருத்தரை நிறுத்துவாங்க. அப்போ நான் நம்பிக்கை என்னை நம்ப முடியாதுங்க நீங்கள். ஆனால் நீங்கள் என்னை நம்ப முடியாது, நீங்கள் என்னை நம்பலை, நான் இவரை நம்புங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நான் சொல்கிறத வச்சு என்னையே நீங்கள் நம்பலை, என்னை நீங்கள் நம்பாத சூழ்நிலையில் பாருங்கள், இவர் நல்லவருங்க யார் சொல்கிறா? நான் சொல்கிறேன். அப்போ மக்கள் எப்படி பார்ப்பாங்க இதை? அப்போ இதெல்லாம் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இது அம்மையார் சசிகலாவை பற்றி அவங்கள நான் குறைச்சி மதிப்பிடல. உங்களுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்து சிந்தனை நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தால் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட கட்சி ஆரம்பிச்சிருந்து நீங்கள் படிப்படியாக வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பெரிய அளவுக்கு அப்போ இந்த தேர்தலை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து யாருக்கோ இடைஞ்சல் கொடுக்கணுங்கிறத தவிர உங்களுக்கு வேற என்ன நோக்கம் இருக்கு? அப்போ ஒரு தேர்தலில் சில பேர்த்துக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்காக ஒரு ஆரம்பிக்கிற கட்சிக்கு மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வேற கட்டாயங்கள் இருக்குது, நோக்கங்கள் இருக்கு. பொதுமக்களுக்கு என்ன? அதே மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்கள் 87 வயசு ஆகுது. இன்னைக்கு கட்சி நிர்வாகிகள் சின்னம் கொடி எல்லாம் அன்புமணி அவர்கள்ட்ட இருக்கு. ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து மெனக்கடனுங்கிற அவசியமே இல்லை. அன்புமணி ராமதாஸை இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா யாரு கொண்டு வந்தது? அவரை நீங்க ராமதாஸ் ஐயா அன்புமணியை தப்புன்னு சொன்னீங்கன்னா அந்த தப்பை செஞ்சது யாரு? நீங்க. ஆமாமா நான் கொண்டு வந்து தப்பு பண்ணிட்டேன். இப்போ உங்க பொண்ணை கொண்டாந்து நீங்க உட்கார வச்சிருக்கிறீங்க. பையனை கொண்டாந்து உட்கார வச்சதே தப்புன்னு நீங்க இப்போ திருப்பி உங்க பிள்ளைய கொண்டாந்து உட்கார வைக்கிறீங்க. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியில உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த பொண்ணை தவிர வேற யாருமே கட்சியை தலைமையை இருக்கிறதுக்கு நடத்துறதுக்கு தகுதியே இல்லையா? அப்போ ஐயாவுடைய செயல்பாடு எப்படி இருக்குது?
அப்போ என்றைக்குமே ஒருத்தனை அழிக்கணும் ஒருத்தனை ஒழிக்கணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய சிந்தனை வந்து சரியான சிந்தனை இல்லை. அந்த சிந்தனையில் வந்து நான் உங்களை வந்து நிர்மூலமாக்கணுங்கிறதுக்காகவே நான் சிந்திச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் எனக்கு தான் கெடுதல் நடக்கும். நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு நினச்சா 2 பேரும் நல்லா இருப்போம். அவங்கள ஒழிச்சிடணும்னா நம்ம ஒழிஞ்சு போயிடுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு புரிதல் வரணும். அப்போ இவங்க 2 பேருமே வந்து இன்னைக்கு அரசியல் செல்வாக்கற்று மக்களினுடைய நம்பிக்கையை இழந்து ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய இருப்பை காட்டணும். அதுக்கு வந்து எங்கேயாவது ஒன்று எதையாவது பிடிச்சி தள்ளி விடலாமா? அப்போ நம்மளுடைய அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் பண்ணக்கூடிய அரசியல் செயல்பாடுகள் அட்டென்ஷன் சீக்கிங்கை ஒழிய வேற எதுவும் இல்லைன்னு நான் பார்க்குறேன். சரி, இப்போ வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த போர் அப்படிங்கிறதுனால இங்கே வந்துக்கான பலனை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது தானா? ஏன்னா பெட்ரோல் டீசல் விலையும் அதிகமாகும். இப்போ கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யா நமக்கு கம்மியாக கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் சிலிண்டர் தட்டுப்பாட்டும் வருது. ஹோட்டல்கள்லாம் மூடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபுட் லிஸ்ட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. குறைந்த உணவுகள் தான் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. விறகு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விறகு விலையும் அதிகமாகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எப்படி இதை வந்து கட்டுப்படுத்த முடியும்? என்ன பண்ணணும் அரசு? ஒரு கடிதம் எழுதியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு. இதோட நிறுத்த முடியுமா, இல்லை நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எசென்சியல் கமோடிட்டி ஆக்ட்னு சொல்லிட்டு அதை வந்து எமர்ஜென்சி பீரியடில் இன்வோக் பண்ணுற மாதிரி இப்போ இன்வோக் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா ஹவுஸ் ஹோல்டு சிலிண்டர்ஸ்க்கு. ஏன்னா நீங்கள் கமர்ஷியல் சிலிண்டருங்கிறது வந்து ஒரு வியாபார நோக்குக்காக நடத்துறது. அப்போ ஒரு வியாபார நோக்குனாவே ஒரு லாபம் கருதி நடத்தக்கூடியது. ஆனால் வீட்டில் இருக்கிறது வந்து வாழ்வாதாரத்துக்காக நடத்தக்கூடியது அத்தியாவசிய தேவை. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி கமர்ஷியல் சிலிண்டர், அதனால தான் அந்த 2க்குமே ரேட்டே வேறு. அந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸை வந்து அவங்க வந்து இப்போ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனை வந்து இன்றைக்கி எல்பிஜி ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆயில் கம்பெனிஸ்க்கு பூரா அட்வைசரி கொடுத்துருக்காங்க. அதோட வந்து பெட்ரோகெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரோப்போன் பியூட்டான் அனுப்புறது பூராமே வந்து ரீடைரக்ட் பண்ணி பெட்ரோகெமிக்கல்ஸ் இப்போதைக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த ரா மெட்டீரியல்ஸை பூரா நீங்கள் எல்பிஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரீடைரக்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் வந்து கண்ட்ரீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹர்முஸ் வந்து ஸ்டாப் ஆனனால இப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் இது. அப்போ ஒரு வார், ஏன்னா இதுதான் வந்து இன்றைக்கி சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குளோபல் வில்லேஜ்னு சொல்கிறோம் இல்லையா? சில நேரத்தில் வந்து நம்ம எதை வந்து வளர்ச்சின்னு நினைக்கிறோமோ அதே வளர்ச்சி வந்து நமக்கு ஒரு நெகட்டிவாகவும் மாறும். அதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். எங்கேயோ ஒரு சண்டை நடக்குதுங்கும் போது அது இப்போ நம்ம பாதிக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இன்றைக்கி உள்நாட்டு உற்பத்தி இருக்கா? கேஸ் சிலிண்டரோ க்ரூட் ஆயிலோ நம்ம ஊரில் வந்து எதையாவது ஒன்று ஆயிலையோ எங்கேயாவது ஒன்று எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணால் உடனே நம்ம போய் தடுக்கிறோமா இல்லையா? ஆனால் எங்கேயோ ஒன்று வந்து எவனோ ஒருத்தன் ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணி கேஸை ப்ரொடியூஸ் பண்ணி என் வீட்டுக்கு அனுப்பணும், என் ஹோட்டலுக்கு அனுப்பணும், என்னுடைய எல்லாத்துக்கும் அனுப்பணும். அப்போ அவனுக்கு அந்த இடத்துல பாதிக்காதா? அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து நல்லா இருக்கணும், தப்பு இல்லை. ஆனால் நமக்கு உண்டான தேவையனாச்சுக்கு நம்ம எடுக்கணும் இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு வெளிநாட்டை சார்ந்து நம்பி இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்குமே இந்த மாதிரி சூழ்நிலைகள் அந்த நாட்டில் ஏதாவது அதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, பனைமரத்தில் தேல் கொட்டினா தென்னை மரத்தில் நெறி கட்டுதுன்னுபாங்க பாருங்கள். அந்த மாதிரி வந்து அங்கே ஒரு நடக்கக்கூடிய போர் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதுக்கு நமக்கும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் குறுக்கு சந்துக்கும் ஈரானுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்போ எங்கேயாவது ஒரு போர் நடக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு குளோபலைசேஷன் அப்படிங்கிறது பல நல் வாய்ப்புகளை கொடுத்தாலும் இந்த மாதிரி சில இடர்பாடுகளையும் கொண்டு வரும். இது எல்லாருமே எதிர்பார்த்தது தான். அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கையாளணும் ஒரு குடிமகனா அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து நம்ம தேவையில்லாமல் சில வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா கேஸ் தேவையில்லாமல் ஓடிட்டுருக்கோம். இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணலாம். இப்போது எலக்ட்ரிசிட்டி அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை யூஸ் பண்ணும்போது கேஸ் சிலிண்டரை வந்து குறையலாம். ஏன்னா எல்லா வீட்லையும் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கும், ஆனால் பெரிய அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நார்மலான டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலான்னா கூட பரவாயில்ல. இப்போ நீங்கள் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். அது ஒரு ஆல்டர்னேட்டாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுல வந்து நீங்கள் கொஞ்சம் கேஸை வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து அந்த கேஸ்னுடைய அளவு குறைஞ்சு உணவு பெருக்கத்தை எந்த மாதிரி உணவுகள் அதிகமாக கிடைக்குமோ அதுக்காக வச்சு தான் நீங்கள் அந்த ஹோட்டலில் வந்து அவங்க அந்த ஐட்டம்ஸ் குறைக்கிறது நான்வெஜ்லாம் கொஞ்சம் குறைக்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு எது வந்து அதிகமான அந்த பயன்பாடுகள் இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் குறைங்க. இப்போ ஒரு நான்வெஜ்ஜுக்கு வந்து அதிகமான கேஸ் செலவாகுதுன்னா நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஒரு 10 நாளைக்கு நீங்கள் வீட்டில் வந்து ஒரு 10 நாளோ 20 நாளோ அப்போ வந்து அதையெல்லாம் நம்ம செல்ஃப் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம இங்கே செல்ஃப் சாக்ரிஃபைஸும் வேணும்.
இது வரைக்கும் சந்தோஷமாக இருந்தோம் பண்ணணும். பட் இந்த மாதிரி நெருக்கடி இப்போ நமக்கே எப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போரால் பாதிக்கக்கூடிய அந்த ஈரான் தூக்கி எல்லா நாட்டிலையும் அடிக்கிறான் பாருங்க. அந்த நாட்டில் விழுந்த மிசைல்ஸ் விழுந்த நாட்டிலலாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நமக்கே எப்படி இருக்குன்னா அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும். அப்போ இந்த இது வந்து ஒரு உலகளாவிய பிரச்சனைன்னு வரும்போது கட்டாயமாக இது பண்ணுவோம். அரசாங்கம் வந்து அவங்களுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு 21 நாள் நீங்கள் ஒரு சிலிண்டர் வந்துச்சுன்னா அது 24 ஒரு நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் புக்கிங் பண்ணணும். அது 25 நாளாக பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஒரு சிக்கல்னா கேஸ் சிலிண்டர் இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாரும் வந்து சிலிண்டர் இல்லைன்னு நேற்று முந்தானத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லா டிவிலையும் இதுதான். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ எல்லாரும் புக் பண்ண ஆரம்பிக்கும் போது தட்டுப்பாடு தானா வரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பேங்க்கில் நீங்கள் எப்போ போனாலும் போய் பணம் எடுத்துக்கலாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பேங்க்கில் பிரச்சனையாமா இது பல பேங்க்குகளுக்கு நடந்தது. இது நம்மளே கண்கூட நானே பார்த்துருக்கேன். இந்த பேங்க்கில் வந்து இனிமேல் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படி இப்படின்னு வந்தீங்கன்னா உடனே எல்லாருமே வந்து நின்னா அவன் உடனே எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வச்சிருக்கிற டெபாசிட்லாம் அப்படியேவா வச்சிருப்பான்? அது பேங்க்குடைய வேலை என்ன? உங்ககிட்ட இருந்து டெபாசிட்டை வாங்கி அந்த டெபாசிட்டை வந்து லோனாக லென் பண்ணி அதிலிருந்து அதிக வட்டியை வாங்கி உங்களுக்கு உண்டான வட்டியை கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருக்கிறத அவன் லாபமாக வைப்பான். இதுதான் பேங்கிங் பிஸ்னஸ்னுடைய அடிநாதம். அப்போ இன்னைக்கு பேங்க்ல டெபாசிட் வச்சிருக்கிறவங்க போகிறோம் ஐயோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் போய் நின்னீங்கன்னா பேங்க்னால ஒரே நாளில் கொடுக்க முடியுமா? அதே தான் இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் இருக்கும். அப்போ இந்த மாதிரி செய்திகளை ஒளிபரப்பக்கூடியவங்களும் கொஞ்சம் மக்களுக்கு வந்து இது பீதி உண்டாகாத அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதுதான் வந்து இன்னைக்கு பொதுமக்களாகிய நம்மளும் செய்ய வேண்டியது. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு புக்கிங் இருக்குன்னா அந்த புக்கிங்க்கு உண்டான நாட்கள் இப்போ ஏன்னா இப்போ ஒவ்வொரு வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலிண்டர் தேவை இருக்குதோ இல்லையோ இந்த நியூஸை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க? உடனே புக் பண்ணுவாங்க. அப்போது தேவையில்லாதவங்களையும் புக் பண்ணுறீங்க. அப்போ தேவையில்லாதவங்க புக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுவும் வந்து ஒரு பதுக்கல் மாதிரி ஆகாதா? அப்போ பொதுமக்களும் இதில் உடன்படணும். இல்லை எனக்கு வந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு கவலை இல்லை, அப்போ நீங்கள் புக் பண்ணாதீங்க. தேவை இருக்கிறவங்க புக் பண்ணிட்டோம். காலியானவங்களுக்கு தேவைப்படும் வீட்டில் இதே தான். அப்போ தேவையானவங்களுக்கு விட்டு கொடுத்து தேவையில்லாதீங்க. இப்போ பொதுமக்கள்கிட்ட இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்கன்னாவே இந்த பிரச்சனையை ஈஸியாக சமாளிக்கலாம். இதையும் ஒரு அரசியலாக்கக்கூடாது. அப்போ இன்னைக்கு தமிழகத்தில் அரசாங்கத்திலேருந்து கடிதம் எழுதியிருக்காங்கன்னா வரவேற்கக்கூடியது. ஏன்னா ஒரு தமிழக அரசாங்கமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் மக்களுடைய சிரமத்துக்காக எழுத வேண்டியதுதான். இவர் எழுதுறதுக்காக மத்திய அரசாங்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறதில்ல. அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோலியம் மினிஸ்டர்லாம் கூப்பிட்டு நேற்று முந்தானத்தில் 2 நாளாக வந்து அவங்க ஃபுல்லாக போட்டுட்டு என்னென்னலாம் வந்து இது வார் இனிஷியேட் ஆகும்போதே அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிரச்சனை வந்ததுக்கப்புறம் யோசிப்போம். அவங்க பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே முன்கூட்டி யோசிக்கிறதுக்கு தான் மந்திரிமார்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க, அதிகாரிகள் உட்காந்துருக்காங்க, மந்திரிமார்கள் இல்லைனாலும். பட் எல்லா இடத்துலையும் ஒரு சில சிக்கல்கள் வரும்போது இந்த மாதிரி பீதிகள் வரும்போது எல்லாருமே ஒரே நேரத்தில் புக்கிங் போனால் ஜாம் தான் ஆகும். அது அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே, புரியுது சார். இது வந்து பொதுமக்களும் பொறுப்புணர்வோட மீடியாக்களும் பொறுப்புணர்வோட நடக்கும்போது அரசாங்கத்துக்கு நம்ம ஒத்துழைக்க வேண்டிய தருணம் இது. கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து தொகுதி பங்கீடுகளும் முடிதான் பார்ப்போம். இந்த ஒரு பிரச்சனையும் சீக்கிரம் முடிவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி பவித்ரா.